காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிங்கம் அது வந்து பாம்பு கிட்ட கேட்டுச்சான், இந்த காட்டுக்கு ராஜா யாருடா அப்படின்னு கேட்டுச்சான். பாம்பு சொல்லிச்சான், நீங்கள் தான். பண்ணி வந்துச்சான். பண்ணிட்ட வந்து சிங்கம் கேட்டுதான், இந்த காட்டுக்கு ராஜா யாருடா அப்படின்ட்டு. நீங்கள் தான். முயல் வந்துச்சான், குதிரை வந்துச்சான், எல்லாத்திட்டையும் சிங்கம் கேட்டுச்சான், இந்த காட்டுக்கு ராஜா யாருடா, நீங்கள் தான் நீங்கள் தான். அப்படி மமந்த பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்துதான் சிங்கம். சிங்கம் யானை கிட்ட போய் கேட்டுச்சான், இந்த காட்டுக்கு ராஜா யாருடா அப்படின்ட்டு. யானை வந்து பதில் எதுவுமே சொல்லலை. முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போச்சுது. சிங்கத்துக்கு கோவம் வந்துட்டு சிங்கம் வாயை பொழந்து சவுண்டு போட்டுட்டு சிங்கத்திட்ட போய் யாருடா ராஜா சொல்லுடா அப்படின்னு கேட்டதுக்கு யானை என்ன செஞ்சது, அதோட தும்பிக்கையில வந்து சிங்கத்தை அப்படி இழுத்து பிடிச்சி ஒரு அடி அடிச்சுதான். அடிச்சதுல சிங்கத்துக்கு முதுகு உடஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் யானை வந்து சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சான், பதில தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை போயிடுச்சான். இதே மாதிரி தாங்க ஸ்கூல்ல வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு ஏசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கலாம்னா, நம்ம படிச்சு எடுத்து முன்னேறி அந்த ஸ்கூலுக்கு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம பதிலடி கொடுக்கலாம். இதுதான் நான் சொல்ற வர கதை. நம்ம வந்து யாரும் நம்மளை ஏசுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காணிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் அடி. புரிஞ்சுதா?